கர்ணன் இதுவே வேறு ஒருவராக இருந்தால் தனியாக இருக்கும்போது தன் மனைவியிடம் இவ்வாறு நடந்து கொண்டதை பார்த்து காரணம் அறியாமல் கொலை செய்திருப்பார்கள். ஆனால் துரியோதனன் அவனுடைய பெருந்தன்மையால் என்னை மன்னித்து விட்டான். நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான். ஆனால் அவன் அதை ஒரு சிறிய தவறாக கூட எண்ணவில்லை. அப்படிப்பட்ட துரியோதனனுக்கு என் உயிரையே கொடுத்தாலும் ஈடாகாது. நான் எப்படி நன்றியை மறந்துவிட்டு உங்களுடன் வருவேன்? சோற்றுக்கடன் கழிப்பதற்காகவாவது போரில் அவன் பக்கம் என் உயிரை தியாகம் செய்தாக வேண்டும். தாயே, தயவு செய்து நீங்கள் வேறு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், மறுக்காமல் செய்கிறேன் என்று கர்ணன் கூறினான். கர்ணன் பேசி முடித்த பின்பு குந்தி என்னுடைய இன்னொரு வேண்டுகோளையாவது நிறைவேற்றுவாயா என்று கேட்டாள். கர்ணன் குந்தியிடம், கூறுங்கள் தாயே, தாராளமாக நிறைவேற்றுகிறேன் என்று கூறினான். குந்தி, நீ உன் சகோதரர் 5 பேரில் அர்ஜுனனை மட்டும்தான் எதிர்த்து போர் புரிய வேண்டும். மற்ற 4 பேரிடம் போர் புரியக்கூடாது. அர்ஜுனனை பழிவாங்குவதற்கென்றே உன்னிடம் வளர்ந்து வரும் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் நீ அவன் மேல் எய்யக்கூடாது என்று 2 வேண்டுகோளை விடுத்தாள். ஆனால் கர்ணன் 2வது வேண்டுகோளை கேட்டதும் சிறிது தயங்கினான். ஆனால் கொடுத்த வாக்கு நினைவிற்கு வந்ததால் குந்தி கூறிய வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டு அவற்றின்படியே நடக்கிறேன் என்று உறுதியளித்தான் கர்ணன். பிறகு குந்தி கர்ணனிடம், உனக்கு ஏதேனும் வேண்டுகோள் உள்ளதா என்று கேட்டாள். கர்ணன் குந்தியிடம், ஆமாம், நானும் சில வேண்டுகோள்களை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவற்றை மறுக்க மாட்டீர்கள் என நம்புகிறேன் என்று கூறினான். குந்தி கர்ணனிடம், உன்னை பெற்ற தாயாக வாய்த்ததே பெரும்பேறு பெற்றேன். உன் வேண்டுகோள்களை ஏற்றுக்கொள்வதை விட சிறந்த பாக்கியம் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று கூறினாள் குந்தி. கர்ணன் குந்தியிடம், விதியின் வலிமை நம்முடைய வலிமைகளை எல்லாம் காட்டிலும் மிக பெரியது அம்மா. குருக்ஷேத்திர போரில் நான் அர்ஜுனனுடைய வில்லால் கொல்லப்பட்டால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. என்னுடைய வலிமைக்கு காரணமானவற்றை எல்லாம் உங்கள் வேண்டுகோள்களால் கட்டி போட்டு விட்டீர்கள். அதனால் நான் இறந்து விட்டால் என் சடலத்தை அனாதையாக விட்டுவிடாதீர்கள். என்னுடைய சடலத்திற்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன்களையும் கொல்லி வைப்பதையும் முறையாக என் தம்பிகளை கொண்டு செய்து விடுங்கள். கர்ணனை இறுதி கடன் செய்து எரிப்பதற்கு கூட ஆள் இல்லை என்று இழிவாக பேசும்படி விட்டுவிடாதீர்கள். நான் இறந்த பின்பு என்னுடைய உண்மையான தாய் நீங்கள்தான் என்று உலகத்தில் அனைவரும் ஒப்புக்கொள்ளுமாறு பரவச் செய்யுங்கள். என் சடலத்துக்கு பாலூட்டி அந்த உறவு முறையை வெளிப்படுத்தி நான் உங்கள் புதல்வன் என்பதை உலகிற்கு உணர்த்துங்கள் என்று வேண்டிக் கொண்டான். குந்தியும், உன்னுடைய இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுவதால் உனக்கு மட்டும் பெருமை இல்லை கர்ணா, எனக்கும் பெருமைதான் என்று வேண்டுகோளுக்கு இணங்கி உறுதிமொழி கொடுத்தாள் குந்தி. ஆனால் கர்ணன் எக்காரணம் கொண்டும் போருக்கு முன் என் பிறப்பின் ரகசியத்தை யாரிடமும் கூற வேண்டாம் என்றான். பிறகு குந்தி கர்ணனிடம் விடைபெற்று கொண்டு பிரிய மனமில்லாமல் பிரிந்து சென்றாள். கர்ணனும் தன் தாயிடமிருந்து பிரிய மனமில்லாமல் விடை கொடுத்து அனுப்பினான். கர்ணனிடம் விடைபெற்று கொண்டு சென்ற குந்தி கிருஷ்ணரை சந்திக்க சென்றாள். கிருஷ்ணர் குந்தியிடம் அங்கு நடந்தவற்றை கூறுமாறு கேட்டார். குந்தி அங்கு நடந்தவற்றை அனைத்தையும் கூறி முடித்தாள். கிருஷ்ணர் குந்தியிடம், இந்த உண்மை உன்னையும் என்னையும் கர்ணனையும் தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் செல்வதாக குந்தியிடம் கூறிவிட்டு சென்றார். கிருஷ்ணர் அங்கிருந்து புறப்படும்போது தன்னுடன் வந்த சிற்றரசர்கள் பரிவாரங்கள் தவிர வேறு சிலரும் வந்தார்கள். ஆனால் கிருஷ்ணர் அவர்கள் தம்முடன் வந்தால் குழப்பங்கள் நேரிடலாம் என்று கருதி தடுத்து நிறுத்திவிட்டார். அங்கிருந்து கிருஷ்ணர் பாண்டவர்களை சந்திக்க சென்றார். பாண்டவர்களை சந்தித்து தூது சென்ற இடத்தில் நடந்தவற்றையெல்லாம் தெளிவாக கூறினார். இனிமேல் நாம் துரியோதனனிடம் போர் செய்து நம் உரிமையை பெறுவதை தவிர வேறு வழியில்லை என்று பாண்டவர்கள் நினைத்தனர். அதனால் தங்களுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருந்த பேரரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் படைகளை கொடுத்து போரில் நேரடியாக உதவி புரிய வேண்டும் என்று தூது அனுப்பி வேண்டிக் கொண்டார்கள். போர் நடக்கும் செய்தியை தூதுவர்கள் மூலம் அறிந்து கொண்ட அரசர்கள் தத்தம் படைகளோடு பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். நியாயத்தை கூறுகிற தர்மநெறி போலவும் தர்மத்தை விட்டு விலகாத உண்மையைப் போலவும் அரசர்கள் பலரின் படை வீரர்கள் பாண்டவர்கள் பக்கம் மேலும் மேலும் வந்து சேர்ந்தார்கள். திரௌபதியின் தந்தையாகிய துருபத மன்னன் தன்னுடைய சிற்றரசர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருந்தான். தமிழ்நாட்டு மூவேந்தர்கள் வந்திருந்தார்கள். பாண்டவர்கள் பக்கமே
உண்மையும் அறமும் ஓங்கி நிற்கின்றன என்பதை உணர்ந்து கொண்ட அரசர்கள் அனைவரும் வந்திருந்தனர். முடிசூடிய மன்னர்களும் இளவரசர்களும் படை நடத்தும் தலைவர்களும் அமைச்சர்களும் உற்சாகத்தோடு பாண்டவர்களுக்கு உதவி புரிய வந்து காத்திருந்தனர். பாண்டவர்கள் தங்களுக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக வந்திருக்கும் அனைவரையும் அன்பு ததும்பும் மனதோடு வரவேற்று தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தனர். கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு தூது சென்றிருந்த போது அங்கு நடந்தவற்றை வந்திருந்த மன்னர்கள் எல்லோரும் கிருஷ்ணரிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். தர்மர் அனைவரிடமும் தர்ம யுத்தமாக நடக்க இருக்கின்ற இந்த போரில் படை பலத்தை விட ஆத்மாவின் பலத்தையே நான் பெரிதாக கருதுகிறேன் என்று கூறினான். உங்கள் எல்லோருடைய நல்ல மனதாலும் உதவியாலும் தான் என் ஆன்ம பலம் வெற்றியடைய முடியும். எனது இந்த நம்பிக்கையை நிறைவேற்றி வைப்பது உங்கள் பொறுப்பு என்று தர்மர் வந்திருந்த அரசர்களை நோக்கி மனமுருக வேண்டிக் கொண்டான். தர்மரின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கிய மன்னர்கள், பாண்டவர்களுக்கு உதவுவதில் பெருமைப்பட வேண்டியவர்கள் நாங்கள். இந்த உயிரும் இந்த பிறவியும் பாண்டவர்களுக்கு உதவுவதற்காக அழியுமானால் அது எங்கள் பேறு ஆகும் என்றனர். தர்மர் இப்போதே வெற்றியை அடைந்துவிட்டது போல பெருமிதத்தோடு அனைவருக்கும் நன்றி கூறினான். பின்பு அனைவரும் கூடி படைகளை தலைமை தாங்கி நடத்துவதற்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தனர். வலிமையும் ஆற்றலும் கொண்ட படைகளை நன்கு ஆளும் திறமையுடைய சுவேதன் தலைவனாக நியமிக்கப்பட்டான். சுவேதன் தலைவனாக வந்ததால் அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். தலைவனான மகிழ்ச்சியில் சுவேதன் எழுந்து சபதம் செய்தான். துரியோதனன் படையில் பெரும் பகுதியை அளிப்பதற்கு நான் ஒருவனே போதும், போரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவேசத்துடன் கூறினான். அனைவரும் மகிழ்ச்சியோடு கேட்டு கைத்தட்டி வரவேற்றனர். பாண்டவர்கள் போருக்கு தயாராகுவது போல கௌரவர்களும் படை ஏற்பாடுகளை விரைவாக செய்து கொண்டு இருந்தனர். கிருஷ்ணர் தூதராக வந்து குழப்பம் செய்துவிட்டு சென்ற போதே போர் நெருங்கிவிட்டது என்று துரியோதனன் புரிந்து கொண்டான். இனிமேல் படை வலிமையையும் துணை வலிமையையும் பெருக்காமல் இருப்பதில் அர்த்தமில்லை என்று நினைத்து உடனே தனக்கு பழக்கமுள்ள அரசர்களுக்கெல்லாம் படை உதவி கோரி கடிதம் அனுப்பினான். ஆனால் அவன் அனுப்பிய கடிதத்தில் பெரிய தவறை செய்துவிட்டான். மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் பிறரிடம் உதவி கேட்கும்போது பணிவாக கேட்க வேண்டும். ஆனால் துரியோதனன் அனுப்பிய கடிதத்தில் வேலைக்காரனை மிரட்டி கட்டளையிடுவது போல ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் அவனுடைய கடித வாசகங்கள் இருந்தன. அவனுடைய கடிதத்தை படித்த மன்னர்களுக்கு அவற்றில் இருக்கும் ஆணவத்தை கண்டு ஆத்திரம் உண்டானதை தவிர உதவி புரிய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகவில்லை. ஆனால் துரியோதனன் போல் ஆணவம் கொண்ட அரசர்கள் அவன் கட்டளையை ஏற்றுக்கொண்டு உதவி படைகளோடு புறப்பட்டு சென்றனர். துரியோதனனுடைய ஆணவத்தை எதிர்த்து போராட ஆற்றலில்லாத சிற்றரசர்களும் படையை திரட்டி கொண்டு வந்தனர். வலிமையும் ஒழுக்கமும் தன்மானமும் உள்ள பேரரசர்கள் அவனுக்கு ஆதரவாக வரவில்லை. அதனால் வழக்கம் போல துரியோதனன் சூழ்ச்சியில் இறங்கினான். பாண்டவர்களுக்கு மாமன் முறையுள்ள மத்ரபதி மன்னன் ருதாயனன் போரில் பாண்டவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் படைகளுடன் புறப்பட்டிருந்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வரும் வழி துரியோதனன் நாட்டை கடந்துதான் பாண்டவர்களை சந்திக்க நேரிடும் நிலைமை அமைந்திருந்தது. அதனால் துரியோதனன் அவர்களை நடு வழியிலேயே மறித்து தன் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டுமென்றே திட்டமிட்டான். அதற்காக ஒரு சதியும் செய்தான். மத்திரபதியின் படைகள் வருகிற வழியில் அப்படைகளுக்கு உண்ண உணவும் நீரும் கொடுத்து உதவும் அறச்சாலைகள் பலவற்றை ஏற்படுத்தினான். துரியோதனன் தன்னுடைய ஏற்பாடுகளை பாண்டவர்கள் செய்திருப்பதைப் போல தோன்றும்படி செய்திருந்ததால் மத்திரபதி படைகள் ஏமாந்தனர். தர்மர் தான் இத்தகைய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக எண்ணிக்கொண்டு துரியோதனன் விரித்து வைத்திருந்த சூழ்ச்சி வலையில் விழுந்து விட்டார்கள். மத்திரபதி உண்ண உணவும் நீரும் கொடுத்து உபசரித்தவர்கள் தர்மருடைய ஆட்கள் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய இந்த பெரிய படைகளும் நானும் உங்களுக்கு துணையாகவே வந்திருக்கிறோம், இது சத்தியம் என்று அவர்களுக்கு உறுதிமொழி கூறிவிட்டான். துரியோதனன் மத்திரபதியிடம் சென்று, மத்திரபதி மன்னா, நீ என்னுடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் எனக்கு உதவுவதாக சத்தியமும் செய்துவிட்டாய். இனிமேல் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்துவிடு. போரில் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று துரியோதனன் கூறியபோதுதான் தான் அறியாமையால் ஏமாந்து விட்டதை நினைத்து மனம் வருந்தி வாடினான். பாண்டவர்களுக்கு படைத்துணையாக வந்தவர் விதிவசத்தால் கௌரவர்களுக்கு போரில் துணையாக இருக்க நேர்ந்தது. ஏற்கனவே துரியோதனன் வசமிருந்த துரோணர், சல்லியன், அஸ்வத்தாமன்,
கர்ணன், சகுனி முதலியவர்களின் படைகளையும் சேர்த்தால் 11 படைகள் சேனாதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். பிரதம தளபதியாக பீஷ்மர் நியமிக்கப்பட்டார். இறுதியில் 2 பக்கமும் படை ஏற்பாடுகள், படைத்தலைமை ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்தது. அக்காலத்தில் போர் தொடங்குவதற்கு முன்பு களப்பலி கொடுப்பது வழக்கமாக இருந்தது. களப்பலி என்பது போர்க்களத்தில் வெற்றி வேண்டி ஒரு நபரையோ அல்லது மிருகத்தையோ பலி கொடுப்பது ஆகும். களப்பலி என்பது போருக்கு செல்பவர்களின் இதயத்தின் உறுதிக்கும் ஊக்கத்திற்கும் ஒரு பெரும் சோதனை ஆகும். களப்பலி விஷயமாக துரியோதனன் பீஷ்மரிடம் ஆலோசனை நடத்தினான்.